இந்த நாளை செய்தி கொடுக்க கர்த்தனுக்கு கிருபை செய்வதற்காக என் தேவாதி தேவனுக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, வாய்ப்பு கொடுத்த அக்காவுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் கூட வேதத்துக்காக தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறது ஆவியான செய்தி வேலை ஒவ்வொரு இடைவிடுபடியாய் ஜெபிக்கிறோம். அன்றைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் ஞானம் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஐயா. தொடர்ந்து கிரியை செய்ய வழிநடத்துங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். ஏசுக்கு செஞ்சவர்களின் ஜீவனில் தகப்பனே, ஆமென். சரி, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அழகாக தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். நம்ம தாவீது ராஜா அழகான பேரை சொல்லி யாரு? ஜெபத்தை கேட்கிற, ஜெபத்தை கேட்கணும் இல்லை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம வேதத்தில் அநேக ஜெப வீரர்களை வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு காண்கிற தேவனாக பேர் சூட்டுகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பெயர் சூட்டுறாங்க. இப்படியாக நம்ம வேதத்தில் வாசித்து நம்ம ஜெப வீரர்கள்லாம் நம்ம பார்ப்போம்னா ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு விதமான பெயர்களை சூட்டினாலும் இந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு? விசேஷமான ஒரு பெயரை கொடுக்குறாங்க. ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவும் என்னது உங்களிடத்துல வருவாங்க, ஏன்னா வந்து உங்கள்கிட்ட ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபித்தவர், 7 நேரம் ஆண்டவரை துணித்தவர். அதனால அவர் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் அதிகமாக பெற்றிருக்கிறார். அதனால தான் அவர் அழகாக சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வருவார்கள். சின்ன ஜெபனாலும் சரிதான், பெரிய ஜெபனாலும் சரிதான். பெரியவங்க, சின்னவங்க, வாலிபர்கள், முதியோர்கள்னு சொல்லி கிடையாது. ஏழை பணக்கார யார் ஜெபித்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கேட்கறதுக்கு வல்லமையுள்ளவராக கேட்குறவங்க மாத்திரம் இல்லை, அதுக்கு பதில் கொடுக்குறவராகவும் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் ஜெப வீரர்கள்லாம் ஆண்டவரை ஜெபத்தினால அநேக காரியங்களை செய்ய யோசனை எடுத்துக்கோங்க. நடுப்பகல் வரைக்கும் என்ன பண்ண ஒரு வானத்தில் சூரியன் சந்திரன் அதாவது நிலையில் நிற்க முடியாத அவர் ஜெபித்தார். ஏன்னா நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். தானியல் எடுத்துக்கோங்க, அவர் ஜெபிச்சதுனால என்ன பண்ண? சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. அது மாத்திரம் எலியா ஜெபிச்சாங்க, மழை நின்றது. பாருங்க, அப்படியாக ஒவ்வொரு எலியா ஜெபித்தார். என்னை கேட்டவரும் சொல்லி ஜெபிச்சாரு. ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்துல இருந்த எல்லா பலிகளையும் எடுத்துக்கொண்டு இருந்துச்சு. அப்படியாக பரிசுத்தவான்கள் வந்து அந்த பழைய பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு ஆவியானவர் நமக்காக நம்ம ஜெபிக்க முடியாத நேரங்களில், துதிக்க முடியாத நேரங்களில் நமக்காக அவர் என்ன பண்ணுறாராம்? வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு நமக்காக நம்மளோடு இணைந்து அவர் ஜெபிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட போராடினாங்க, ஜெபிச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டு என்ன பண்ணார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நமக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சம் நம்மளோடு இணைந்து அவர் ஜெபிக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம தேவன் ஜெபத்தை கேட்கிறதுனால நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, இந்த நாளில் நம்ம ஜெபிக்காமல் இருக்கோம்னா நம்மளை போல ஒரு குற்றவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அழகாக நம்ம வேதத்தில் எழுதி கொடுத்துருக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர்னு எழுதி கொடுத்துருக்குது. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இதனால் இந்த செய்தி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜெபத்தின் மேன்மை என்ன, ஜெபத்தினால் நம்ம என்னென்னலாம் சாதிக்க முடியும் என்பதை சொல்லி நம்ம சற்று ஒரு 4 குறிப்புகளாக நம்ம தியானிப்போம். முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தின் மூலமாக தேவனோட ஐக்கியம் கொண்டாத நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தில் ஆண்டவரோட நம்ம என்ன ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம ஜெபத்தில் ஐக்கியம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு அதைத்தாரும் இதைத்தாருன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு தர முடியாது. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை உரிமையோடு கேட்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? தகப்பன் வந்து கொடுக்க முடியும். ஆனால் நம்ம கேட்கலன்னா ஆண்டவர் நமக்கு தர முடியாது. நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. பாருங்க, உலக பிரகாரம் அந்த ஜூம் மீட்டிங் எடுத்தவங்க நம்ம வந்து தமிழ் ஃபெலோஷிப்போட ஐக்கியமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியுது? இந்த ஜூம் மீட்டிங்குள்ளே நம்ம வர முடியுது. இல்லைன்னா என்ன பண்ணணும்? கோடு போடணும், நம்பர் எல்லாம் போட்டு நம்ம பாஸ்வேர்ட் போட்டு எல்லாம் உள்ளே போட்டு தான் உள்ளே வரணும். ஆனால் நம்ம ஐக்கியமாக இருந்தோம் உடனே என்ன பண்ணணும்? ஓகே கொடுத்து உள்ளே வந்துடலாம். அந்த மாதிரி நம்மளும் தேவனோட ஐக்கியமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களை நம்ம இலவசமாக என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு பாருங்க, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வனை போல நான் கேட்கும்போது என் செவியை கவனிக்க செய்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதிகாலையில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும் என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட எப்போ நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட ஐக்கியம் கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லி, விடிய காலத்தில் நீ எழும்பி நீ ஆயத்தமாக எங்கே வா? சீனாய் மலை உச்சியில் வந்து என்கிட்ட வந்து நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் நம்மளோட ஐக்கியம் கொள்ள ரொம்ப ஆவலாக இருக்கிறப்ப நாமளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட ஐக்கியத்தை நம்ம ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட பிள்ளை வந்து அப்பா கிட்ட உரிமையாக கேட்குறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய ஐக்கியத்தை வந்து அப்பா பிள்ளை
கணவன் மனைவி என்ற ஒரு ஐக்கியம் இருக்குதுல்ல, அதே போல் நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு ஐக்கியத்தோடு ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள நம்ம விரும்பணும். தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஒவ்வொரு நாளும் அதிகாலை நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நம்ம முற்பிதாக்கள் நம்ம எடுத்துக்கொள்வோமே, என்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 வேளையிலும் ஜெபிக்கிறாங்க. அதே போல தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த முற்பிதாக்களை போல அவரும் என்ன பண்ணுறாரு, இடைவிடாமல் பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறார். காலையில் ஜெபிக்கிறாரு, இரட்டோட வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறாரு, மாலை நேரத்தில் ஜெபிக்கிறார். அதே போல் எப்படி அவர் முற்பிதாக்களை அவர் வந்து முன்னையில் வைத்தாரோ, அதே போல் நாம் என்ன பண்ணணும், முற்பிதாக்களையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும். எப்படி அவர் பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருந்தாரோ அதே போல் நாமும் ஏசப்பாவோட ஐக்கியத்தோடு இருந்தால் தான் ஜெபத்தின் மூலம் நம்ம தேவனோட ஐக்கியமாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவரோடு அதிகாலையில் போய் இருந்து ஜெபிச்சனால, சகோதரனுடைய மகனுக்காக ஜெபிக்கிறதுனால தான் அவன் லோத்து வந்து பாதுகாக்கப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்லி என்னுடைய சிநேகிதன் என்று சொல்கிறான். தாவீதை பாருங்க, ஜெபிக்கிறதுனால தான் அவன் 7 நேரம் துதிக்கிறான், 3 வேளை ஜெபிக்கிறான். அதனால தான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். மோசையை பாருங்க, என் வீட்டில் எங்கும் உண்மையில் ஆண்டவர் சமூகத்தில் சீனாய் மலையில் போய் நின்றவன். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குலாம் அவங்களோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறனால தான் அவங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியுது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாகி ஐக்கியம் கொள்வோமே, ஆனால் ஆண்டவரோடு ஐக்கியத்தோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக ஜெபத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்லேருந்து ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அழுக்கான பாத்திரத்தில் பாலை நம்ம ஊற்றினா அது தெரிஞ்சு போயிடும். அதை மாதிரி நம்ம சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ ஒரு நாள் வந்து என் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் முடிவுறது நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஜெபி. அதான் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனத்தில் சொல்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிச்சார். அதனால் ஆண்டவர் அவர் பாருங்க, ஜெபிச்சதுனால தான் அவர் வந்து சங்கீதம் 139, 19 சங்கீதம் 51 வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். சங்கீதம் 19 கூட சொல்கிறாரு, தன் பிள்ளைகளை உணர முடியாது, மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்கள் இல்லைங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலக்கியறணும், அவைகளை நீ ஆண்டு கொண்டு ஒட்டாதுரோ, அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் விலக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறார். அந்த மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஜெபத்தின் மூலமாக நம்ம சுத்திகரித்துக் கொள்வோமே, ஆனால் ஆண்டவர் நம்மளோடு நமக்கு ஆசீர்வாதங்கள் ஐக்கிய கொள்ளறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக இருக்குதுன்னு சொல்லி ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாருங்கள், நம்ம அக்கிரமம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்முடைய சுத்திகரித்துக் கொள்வோமே, ஆனால் நம்முடைய பாவங்கள் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை தடையாகவோ இல்லைன்னா ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள விடாதபடிக்கு நமக்கு தடையாகாது இருக்காது. நம்ம வேதத்தில் கூட வாசித்திருக்கோம், லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதையை வாசித்திருக்கோம். பாருங்க, அவங்க உலகத்தில் இருந்த நாட்களில் லாசரு கஷ்டத்தையே அனுபவிச்சார், ஐஸ்வர்யவானு சம்பூர்ணமாய் வாழ்ந்தாலும் மறிக்கும் போது பாருங்க, லாசர் எங்கே போறாரு, ஆபிரகாம் அடியில் போய் இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் பாதத்தில் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆபிரகாம் ஐயா ஒரு சொட்டு தண்ணியை அவரை லாஸ்ட்டில் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்போ அதை சொல்கிறாரு. அந்த நடுவில் லூக்கா 17 அதிகாரம் 26 வசனத்தை எடுத்து வாசிங்க. உனக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்குது நடுவில். நீ வாழ்ந்த காலத்தில் சம்பூர்ணமாக நீ வாழ்ந்தா, ஏழைகளுக்கு உதவலை, நீ ஒரு இஷ்டம் போல மனம் போல ஜீவிச்சா, அந்த பாவங்கள் வந்து உனக்கும் எங்களுக்கும் என்ன பண்ணுது, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பாருங்க, நம்மளுடைய பாவங்களால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது கூட ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவரை நம்முடைய பாவங்கள் வந்து மறைச்சது, அவர் பிதாவை பார்க்க முடியாதபடிக்கு மறைத்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் சுற்றி, ஏன்னா இந்த காலம் இல்லாத காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம சுத்திகரித்துக்கொள்ளும். பேதுரு பாருங்களேன், மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீ மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். அவன் மன்னிப்பு கேட்டான், அதை மன்னிப்பு கிடைச்சிது. தோமா பாருங்க, உங்கள் கையும் காலையும் நான் தொட்டு பார்த்தா தான் வருவேன்றான். அவனும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்தேவனேன்னு சொன்னால் அவனையும் ஆண்டவர் மன்னிச்சார். ஆனால் யூதாஸ் பாருங்க, பணப்பையை கையில் வைத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட அவன் சுத்திகரிக்கப்படாமல் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம தேவனோட ஐக்கியம் கொள்ள அது நமக்கு தடையாக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம ஐக்கியம் கொள்ள நம்ம விரும்புவோம். ஐக்கியம் கொள்ளும்போது நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம்னா ஒவ்வொரு நாள் அதுக்கு தடையே வராது. 3வதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜெபத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. அப்படிதானே? ஒரு பிள்ளை தன் தகப்பன்கிட்ட போய், தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு இதெல்லாம் வேணும்னு தெரியும். ஆனால் அவன் வந்து அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு விருப்பம் இருக்கும்போது அவன் போய் கேட்கும்போது ஆண்டவர் உடனே கொடுக்குறாரு. தகப்பன் கொடுக்குற அதே போல தான் ஆண்டவர் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவராயிருக்காங்க. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு, உன் வாயை விரிவாய்க்கிற நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவது நம்ம வந்து கேட்கணும். அதான் யாரும் சொல்கிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சொல்லியிருக்குது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது யோவான் 16:24 சொல்லி, நீங்கள் என் நாமத்தால் ஒன்றுமே கேட்கல இது வரைக்கும், கேளுங்க அப்போ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நம்ம ஐக்கியம் கொள்ளணும், ரெண்டாவது நம்ம பாவங்களை சுத்திகரிக்கப்படணும், மூணாவது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும்போது தான் நம்ம என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு வல்லமையுள்ளவராயிட்டார். பாருங்க, நம்ம ஜெபத்தில் பதில் வேண்டுமா? நமக்கு புஸ்தகத்தில் குடும்பத்தில் கண்ணீரா, கவலையா, துக்கமா, சமாதானம் இல்லையா, நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவரை தருவதுக்கு வல்லமை. நம்ம ஆண்டவர் எல்லா நேரமும் நமக்கு தருவார். ஒரு நேரம் ஆண்டவர் உடனே எஸ் நம்ம கொடுப்பார், ஒரு நேரம் நோன்னு சொல்லுவார், ஒரு நேரம் வெயிட் பண்ண சொல்லுவார். அப்போ அந்த வெயிட் பண்ண சொல்லும்போது நம்ம காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேளுங்க தரப்படும் சொல்லியிருக்காரு, வாயை விரிவாய்த்தன்னு சொன்னாங்க, தரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. வெயிட் பண்ண சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை, ஏன்னா தாமதித்தாலும் அது தீவிரமாய் வரும்னு சொல்லப்படுறதுனால நம்ம வெயிட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அண்ணால போல ஜெபிங்க. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தடையாக இருக்குதா, அண்ணால போல பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கேளுங்க, கட்டாயம் அண்ணாலே போல ஆண்டவர்களே ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாலமோனை பாருங்க, அவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் சிறுப்பில் இந்த ஜனகலத்தை அது ஞானம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஞானத்தில் யாராவது குறைவுலமாக இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாக்கோபு 1:5 வச்சு ஜெபுங்க. ஒரு ஞானத்தில் குறைவில்னால் யாருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடுத்துக்கலாம் தேவனில் கேட்கப்படாது, அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேறு நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக எழுதி கொடுத்துருக்காரு. கேளுங்க ஆண்டவர், அப்போ உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்ம இப்போ வாழ்ந்த காலம் பெரிய காலம், கொள்ளை நோயினால் அநேக ஜனங்கள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூடுங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, பிடித்து கொண்டு ஜெபிங்க. என்ன சொல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நான் ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லிட்டாங்க. அப்படியாக நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆபத்தான நேரத்தில் ஆபத்தான காலங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு நம்ம ஜெபிப்போம்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். டிஎல் மூடி என்ற பக்தர் சொல்றாரு, ஜெபிக்கிறன்னு ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஜெபிக்கலையா நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம ஜெபிக்கணும். எல்லா காரியங்களுக்கான பாரத்தோடு நமக்கு வேண்டிய நன்மைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து நம்ம கேட்போமானால் கட்டாயம் ஆண்டவருக்கு நன்மை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது சின்ன காரியம் தானே, பெரிய காரியங்கள்லாம் கிடையாது. இந்த காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவரை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதாவது எனக்கு பெரும்பாலும் ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தான் தொட்டா, உடனே ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்சார். 120 நீ எங்கள் வீட்டுக்கு வர்றது பார்த்துடல சார், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்க. யாக்கோவை பாருங்களேன், அந்த யாக்கோவு ஆட்டாங்கரையில் ராமுழுதும் அவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறாரு. நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போகவே விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தா விடமாட்டேன்னு சொல்லி பிடிச்சிருக்கேன் அவர் பாதத்தை. அதனால ஆண்டவனே ஆசீர்வதிக்கிறார். நீ மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்டா, தேவனோடும் போராடி மேற்கொண்டான்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபத்தின் மூலமாக சும்மா ஏதோ ஒரு விசுவாசம் இல்லாமல் ஏதோ காரியங்களுக்காக முழு விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கலாம். ஒரு சின்ன காரியம் இந்த வாழ்க்கையில் நடந்தது. நம்ம இது ஒரு பெரிய காரியம் நம்ம எல்லாரும் நினைக்க மாட்டோம். அப்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் இது. நாங்கள் சென்னையில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக போயிருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அண்ணன் அண்ணி நான் என்ன சென்னிட்டா எல்லோரும் இருக்கிறோம். அப்போ அண்ணன் அண்ணி திடீர்னு திருநெல்வேலிக்கு பிரயாணமாக போயிட்டாங்க. அப்போது நானும் ஜெனிட்டா வீட்டில் சிறு பிள்ளைங்கள்லாம் இருக்கணும், அண்ணி பிள்ளைங்க அக்கா பிள்ளைங்கள்லாம் இருக்கணும். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை, பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஒரு ஆசை. அப்போது நான் என்ன பண்ணேன், ஏசப்பாட்ட பிரியாணி சாப்பிட பெரிய காலையில் 1 கிலோ கறி எடுத்தால் பிரியாணி செஞ்சிடலாம். ஆனால் எனக்கு ஒரு கடையில் ஐஎஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் சாப்பிடணும் ஒரு பெரிய வாஞ்சேன். அப்போ நான் ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா இன்னைக்கு எப்படினாலும் சரி எனக்கு நீங்கள் பிரியாணி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். ஒரு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம மத்தியானத்துக்கு எல்லாருக்கும் சாம்பார் வச்சு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன்.
அப்போ திடீர்னு பார்த்தேன்னா எங்கள் ஆரோனும் எங்கள் அத்தையும் பரோடாலேருந்து சென்னைக்கு வராங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் அத்தை வராங்க, எங்கள் ஆரோன் வரான் அப்படின்றது தெரியாது. வந்தோடனே எங்கள் ஆரோன்லேருந்து கேட்டால், "அணி என்ன சாப்பாடு?" அப்படின்னு கேட்டால், "சாம்பார் வச்சுருக்கேன் ஆரோன், சோறு எல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க, "எனக்கு பசிக்குதுமா, எனக்கு சாப்பாடு தான்" அப்படின்னாங்க. உடனே எங்கள் அத்தைக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்போ எங்கள் ஆரோன் சொன்னால், "அண்ணி அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுருங்க, இன்றைக்கி நம்ம கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம்" அப்படின்னு சொன்னால். சொன்னேன், "இல்லை ஆரோன், சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுங்க, நைட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம்." "இல்லை அண்ணி, சாப்பாடு அப்படியே இருக்கட்டும், அது நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போ பிரியாணி சாப்பிடுங்க." அப்படி அப்பவும் பாருங்களேன், நான் ஏசப்பாட்ட கேட்டேன், "எப்படியாவது நான் சாப்பிடுங்க ஏசப்பா" அப்படின்னு. ஆண்டவர் பாருங்க, சின்ன காரியம்தான், பெரிய காரியம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களை செய்ய. பாருங்களேன், இது ஒரு சின்ன காரியம் தான். அப்போ நம்மளும் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் நம்ம கேட்குறோமோ எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாதிரி அந்த பெருமலை வசத்தை தான் தொட்டா அவருக்கு ஒரு ஆசை. அப்போ நாமளும் என்ன பண்ணணும், கடுகளவு அளவு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் நமக்காக மட்டும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். முதல்ல ஜெபத்தின் மூலமாக நம்ம தேவனோட ஐக்கியம் கொள்ளணும். ரெண்டாவது, ஜெபத்தின் மூலமாக நம்ம பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டால் தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அதனால் நம்ம சுத்திகரிக்கப்படணும். அடுத்தபடியாக ஜெபத்தின் மூலம் நமக்கு, ஏன்னா மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாத போகக்கூடாது இல்லவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க. அடுத்தபடியாக நமக்கு மாத்திரம் ஜெபித்து சுயநலம் உள்ளவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யார் எடுத்துக்கலாம், யோபு எடுத்துக்கலாம். யோபு பாருங்க, தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோபோட சிறையையும் மாற்றாரு, சிநேகிதருடைய பாவங்களையும் மன்னிக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக இந்த நாட்களில் ஜெபி. நம்ம இந்த காலத்தில் நம்ம நினைச்சு கொஞ்சம் பார்ப்போம்னால் எல்லாம் திருவிட்டு காரியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோயினால் அநேக ஜனங்கள் கொத்தாக மறித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் இடம் இல்லை, மருந்து வாங்க போனால் மருந்து கிடைக்க மாட்டேங்குது, கல்லறையில் இடம் கிடையாது, எரிக்க இடம் கிடையாது. இப்படியான காலத்தில் நம்ம அழிந்து போது நம்ம 138 கோடி வாழ்க்கை நம்ம இந்திய தேசம் ரட்சிக்கப்படவும், நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், நம்ம அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எப்படி இருக்கோம், ஒரு ஆண்டோட சமூகத்தில் ஒரு குற்றவாளியாக நம்ம இருக்க முடியும். நம்மளை போல யாருமே பரிந்துரைக்கப்பட்டவங்க இருக்க முடியாது. கிறிஸ்தவ நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏன்னா எப்போ ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்கறதுக்கு வல்லமை. ராத்திரி பகல்லாம் கிடையாது. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், உறங்கவும் மாட்டார், தூங்கவும் இல்லை என்று சொல்லப்படுது. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபித்து நம்ம என்ன பண்ணணும், நமக்காகவும் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளவராயிருக்கார். சோதம் பாருங்க, சோதம் குமாரை அழிக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக இருக்கிறாரு. 50 நீதிமான்லேருந்து 10 நீதிமான் வரைக்கும் அவர் வந்துட்டாரு. அவ்வளோ தூரமாக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, கடைசியில் யாரு, லோத்தினுடைய மனைவி 2 பிள்ளைகள் தான் அங்கே காப்பாற்றப்படாது. அவர் ஆபிரகாமோட ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டு அவருடைய சகோதரனுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். அது மாத்திரம் மோசை எடுத்துக்கோங்களேன். மோசை சீனாய் மலையில் போய் மேலே இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வணங்கா கொடுத்துள்ள ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டிய செய்தி எனக்கு பாவம் உண்டாக்கிட்டாங்க, நீ போ, நான் ஒரு பெரிய ஜாலியாக்குறேன் அப்படின்னு சொன்னால் மோசை என்ன பண்ண, இல்லை ஏசப்பா, நீ அவங்கள மன்னிச்சிருங்க, நீங்கள் அவங்க மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரையும் என்ன பண்ணிடுங்க, திருக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவர் பரிதவித்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த நாளில் அவங்கள விடுவிக்கிறார். அது மாத்திரம் தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது ராஜா அதே போல திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். சங்காரக்காரன் கொள்ளை நோயினால் ஜனங்களை அழித்து கொண்டு வரும்போது அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இப்போ இந்த ஆடுகள் என்ன செஞ்சது, மன்னிச்சிருங்க ஏசப்பா, 1 நாளாகும் 21 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவங்க சொல்லக்கூட இந்த ஆடுகள் என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவர் திறப்பிலே நின்று கதறி முழங்காற்படிக்கு ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அந்த நேரத்தில் சங்காத 1 நாளாகும் 21 அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் உடனே சங்காதர கூட தூதருக்கு கட்டளை, உரையில் உன்னுடைய பட்டயத்தை என்ன பண்ணு, நீ உரையில் போடு அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. அதே போல் நாம் என்ன பண்ணணும், இந்த நாட்களில் நம்ம தேசத்தில் நடக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவர் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், அதுக்காக திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காக நம்ம அழிந்து போகிற ஜனங்களுக்காக, எத்தனையோ ஜனங்கள் இதனால் பரிதவிக்கப்பட்ட நிலையில், எலும்பு நிலை, சாப்பாடு இல்லை, தண்ணி கூட கிடைக்காதபடிக்கு கஷ்டப்பட்ட அநேக ஜனங்கள் இந்த நாளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். நமக்கு நல்ல ஒரு ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அழிந்து போகிற ஜனங்களுக்காக, இந்த கொள்ளை நோய்க்காக நம்ம திறப்பிலே நின்று ஜெபிப்போம். ஆனால் நம்ம முதலாவது ஆண்டு என்ன பண்ண போறாரு, நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாரு. அதே போல் அழிந்து கொண்டிருக்க ஜனங்களையும் அவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்க மறந்தோம். ஏன்னா நம்மளை போல ஒரு குற்றவாளிகள் யாருமே இல்லை. அதனால எல்லாரும் இந்த நாட்களில் இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா ஆண்டு நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதனால் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவனோடு ஐக்கியம் கொள்வோம். அவரோடு நம்ம நம்மளோட பாவங்களை அறிக்கை செய்து நம்ம சுத்திகரிக்கப்படுவோம்.
மூன்றாவதாக என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். அடுத்தபடியாக மற்றவர்களுக்காக நம்ம ஜெபித்து, இந்த நாளில் ஜெபத்தை கேட்கிறவர்கள் நம்ம ஜெபித்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வல்லமை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தான் செய்தியை ஆசீர்வதிக்கணும். இது வந்து ஆண்டவர் ஒவ்வொருவரோடு இடைவருவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே அருமையாய் செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ரெண்டு துதிக்கிற கர்த்தாவே, தேவனுடைய உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் புலம்பலும் அடுத்த பயம், திகில், நடுக்கம், வேதனையுள்ள காரியமாக இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய சரீர சுகத்தோடும் பலத்தோடும் இந்த பரோடா பட்டணத்திலே அல்லேலூயா குடும்பமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வைத்து உங்கள் இரத்தத்தால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் ஒரு சிறு மந்தையாக இருந்து அடுத்த ஒரு உப்பாக இருந்து அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறபடியால் நாங்கள் சரீர சுகத்தோடும் நலத்தோடு எங்களை இந்த நாளிலே ஜீவனோடு சாட்சியோடு கூட நாங்கள் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றியோடு கூட சுத்தரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று இருக்கிறதப்பா. தேவரே, ஜெபத்தை கேட்கிறவரப்பா, ஜெப விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நீ நான் என்று சொல்லி அல்ல, யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வான். அதனால்தான் ஒரு ஊமை ஆண்டவர் சிம்பிளாகவே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபத்தில் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி, சோர்ந்து போகாமல் ஜெபிங்கள் என்று சொல்லி இருக்கிறது. என்ன வசனங்கள் ஜெபிக்கிறது எங்களுக்கு இருக்கிறதப்பா. இப்படியாக இந்த நாளிலே நாங்கள் எங்கே பார்த்தாலும் பயம், திகழும் பயங்கரமான தீங்கு நாட்களில் இருக்கிறோம். இருந்தால் நாங்கள் ஜெபிக்கிறபடியால் அல்லேலூயா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறபடியால் தான் நாங்கள் பயம் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து போராடி நாங்கள் ஜெபிக்கிறபடியால் அல்லேலூயா அந்த நாளிலே இருக்கிற ஆண்டவரே. அறிந்து போகிற ஆத்மக்களை ஜெபிக்க எங்களை வைத்திருக்கிறார். நன்றி. அல்லேலூயா. சோத்திருக்கிற ஆண்டவரே, குடும்பத்திலும் இவ்வளவு பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு உற்றார்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். கடந்த மாதத்திலே எங்கள் குடும்பத்திலும் கூட ஆண்டவரே 3 மரணங்கள் சந்திச்சப்பா. அல்லேலூயா. இவ்வளோ பயம் திகழும் தான். இருந்தாலும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனே, உமது கோலும் தடிவனை தேற்றும் என்று சொல்லி அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கோலும் தடி எங்களை தேற்றி கொண்டிருக்கபடியால் நன்றி அப்பா. செய்திகள் ஒவ்வொரு நாளும் விடிந்த முந்தி இரவுகளும் ஒரு நிம்மதியான நித்திரைகள் இருக்கும். இப்பொழுது இரவு அப்படிதான். எங்கே பார்த்தாலும் போல் வந்தாலே பதற்றம், என்ன நடக்குது என்று சொல்லி தெரியவில்லை. அப்படி பயங்கரமான காலம் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறபடினால் நம் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். நம்மளை வழிநடத்தி வருகிறார். பகலில் இருள் நடமாடு கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாலக சங்காரத்துக்கும் நம்மளை பயப்படாமல் இருக்க கிருபை செய்து வழிநடத்தி வருகிறார். அதை நினைத்து நன்றி செலுத்துவோம். நம்ம அல்லேலூயா. என் முகத்தை தேடுகிறேன் சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லி அவருடைய தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறபடியால் இந்த நாளில் நிலைத்து இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனோ தானோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நன்றி சோத்தரிக்கிறோம், துதிக்கிற கர்த்தாவே. அதனால போல எத்தனை பேர் நாம் பார்த்துருக்கிறோம். ஜெபத்தை கேட்டோம். எப்படி நாம் சுத்திகரிக்க வேண்டும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதே மாதிரி ஜனங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கரிசனையாக ஒரு கவனமாக பாரத்தோடு கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தியை எங்களுக்கு கேட்க திருவசத்துக்காக நன்றி. இந்த வருடா சிட்டியிலே ஆண்டவரே, தேவாலயத்துக்கு போக முடியாட்டாலும் இந்த ஆன்லைன் வைத்து நடக்கிற அந்த அக்காக்காவும் ஜெபிக்கிறான். ஒரு ஊக்கமாக தமிழ் கூட்டத்தாரே, எங்கள் குடும்பத்தாரே ஒரு ஊக்குவிக்கிற ஒரு அன்பு பண்பு அவர்கள்ட்ட இருந்ததுக்காக அவர்களையும் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. டைம் எடுத்து இந்த லைன் கொடுக்கிறவர்கள் எல்லாத்தையும் அளவில் அவர் ஆசீர்வதித்து பலபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு எப்பொழுதும் இடைவெளியாமல் இருக்கத்தக்க கருவை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா.